ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம கோஸ்ட் பொண்ணுடைய பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதனால ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் சும்மா இருக்காம ஹீரோடைய கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிள்றதுன்னு சொல்லிட்டு படாத பாடு படுத்துறா. இங்கே ஹீரோவோ பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் தூக்குறான். இதில் ஹீரோயின் வேற இந்த மாதிரி இம்சை பண்ணுறா இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கை தாங்கலா தூக்கி பெட்டில் இந்த பெட்ஷீட்லாம் போட்டு அவளை தூங்க வைக்கிறான். அடுத்தது ஹீரோயினுக்காக சூப்லாம் குக் பண்ணிட்டு என்னால் நம்பவே முடியல, பேய்க்கெல்லாம் நான் குக் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேசுகிறான். அதுக்கப்புறம் சூப்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் எழுப்ப போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் வந்து யார் இந்த முயல் குட்டின்ற மாதிரி தூங்குற அழகை பார்த்து அவளை அப்படியே சைட் அடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறமா சாப்பிடவா அப்படின்னு எழுப்பி விட ஹீரோயின் எந்திரிச்சு ஹீரோ கிட்ட எனக்கு என்னாச்சு, தலைலாம் வலிக்குது ஒரு மாதிரி அப்படின்னும் போது ட்ரிங்க்ஸ் பண்ணால் வலிக்காம என்ன பண்ணும், நேற்று நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் வரலையா, குடிச்சிட்டு என்ன மாதிரி அட்டகாசம்லாம் பண்ண அப்படின்னும் போது நான் தான் உன்னை என்னுடைய தோளில் தூக்கிட்டு வந்தேன்றதையும் சொல்கிறான். இதை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறமா சாப்பிட்டுட்டு காலேஜுக்கும் கிளம்புறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து சாங்கும் ரேங்கும் அவங்க ரெண்டு கையுமே தலைக்கு மேலே வச்சு ஹார்ட் ஷேப்பில் வைக்க ட்ரை பண்ணி பாங் பால் இந்த லவ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ இந்த மரமண்டையனுங்க அப்படி என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு புரியாமல் பார்க்க அப்புறம் தான் தெரியுது ஹீரோ அக்கௌண்ட்டுக்கு 3 லட்சம் போட்டு விட்டுருக்காங்க போல. ஸோ இதை தான் அப்படி சொல்லியிருக்கானுங்க. ஹீரோவும் பேங்க்ல டெபாசிட் பண்ண போயிட்டான். இங்கே ஹீரோயினும் ஹீரோடைய பேங்க் பாஸ்புக்கை பார்த்து நிறைய காசு சேர்த்து வச்சுட்டு இருக்க போல, இவ்வளோ காசு இருக்குல்ல, வா நம்ம ஹோட்டல் போய் நல்லா வெளுத்து கட்டலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே உனக்கு நான் ரூமு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது போதும்பா நீ ஸ்டாப் பண்ணு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், மறுபடியும் உன்னுடைய அந்த புராணத்தை ஸ்டார்ட் பண்ணாத, இவ்வளோ அமௌண்ட் இருந்தும் ஒரு சாப்பாடு கூட வாங்கி தர மனசுல இல்ல, சரியான இதுவா இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அமௌண்ட்டை வச்சு என்னதான் செய்ய போற, காரு இல்லை புது வீடு அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோயின் உனக்கு கடவுள் பெரிய வரம் கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அழகான பேயெல்லாம் உன்னால பார்க்க முடியுது, அதனால தானே நீ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட விட்டா பேசிட்டே இருப்பான்ற மாதிரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கரெக்டாக பஸ்ஸும் வந்துடுது. ஹீரோ ஏறிட்டு ஹீரோயின் எங்கே ஆளை காணோன்ற மாதிரி தேடுறான். பார்த்தா அவள் ஆளுக்கு முன்னாடி ஏறி சீட்டில் உட்காந்துருக்கிறா. இதை பார்த்து பேயா இருக்கிறதுனால இது ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துக்குவா அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆளு மண்டையும் பாரு வந்துட்டா, எவ்வளோ இடம் இருக்குது, இங்கே தான் உட்காரணுமா, நான் இப்போ எந்திரிக்க வர செய்யணுமா அப்படின்னும் போது ஹீரோ அவனுடைய பேக் வச்சு இப்போ சீட் ஃபுல் ஆகிட்டு வேற இடத்துல உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு இப்போ தான் மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். ஸோ அடுத்த சீனில் ப்ரொஃபஸர் தான் காட்டுறாங்க. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அசைன்மெண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. உடனே ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் கிட்ட ஹீரோவை தவிர யாருமே நல்லாவே பண்ணல, அவன் தான் A+ வாங்கி பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறான் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனை அப்படியே லுக் விட்டுறாங்க. மற்ற எல்லாருமே காப்பி அடித்தாலுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க போல, C+ வாங்கினவங்க திரும்ப வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஹீரோ மேலே கோவம் வந்துடுது. இவனும் வாழ விட மாட்டான், நம்மளையும் வாழ விட மாட்டான், இவனை பார்த்தாலே கடுப்பாகுது, இவன் அதிசய பிறவி யாரு கூடயும் சேர மாட்டான், இப்படி தான் சைக்கோ மாதிரி இருப்பான், ஏன் நம்ம கூட சேர்ந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கினா அவரு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோ வந்து வெளியில் வரவும் யாருக்கிட்டையும் பேசாமல் அவன் பாட்டுக்கு போய் ஒரு இடத்துல இருக்கிறான். அதை பார்த்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஏன் எப்போதுமே தனியாக இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னும் போது இதில் என்ன என்ஜாய் இருக்குது, எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு, அந்த டைமில் நான் புக்கை ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னும் போது உனக்கு எதுவும் பிரச்சனையா, மண்டையில் கிண்டையில் ஏதாவது அடிபட்டுருக்குதா, நமக்கு ஏதாவதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ண வருவாங்க தெரியுமா அப்படின்னும் போது இதை பாரு எனக்கு இதான் பிடிச்சிருக்குது, அப்புறம் எனக்கு எதுவும் பிரச்சனைனா நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகி அடுத்ததா இந்த ப்ரொஃபஸர் வந்து கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட பேசுறதை காமிக்கிறாங்க. அவர் மேலே க்ரஷ்ல இருக்கிற பொண்ணு மொபைல் போட்டு கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, ப்ரொஃபஸர் நேற்று நைட்ல இருந்து இனிமே வரல, என்னவா இருக்கும்னு தெரியலன்ற மாதிரி சொல்லி பேசுறாங்க. அங்க ப்ரொஃபஸர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்பாயின்மெண்ட் சார்ட்லாம் எடுத்து ப்ரிப்பேரா வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போய் அவர் ஷர்ட் அதுக்கப்புறம் ஷூ எல்லாத்தையுமே கவர்ல போட்டு வைக்கிறாரு. ஸோ இவர் போனதும் டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட்டா சகதி ஒட்டி இருக்கும், எங்க போயிட்டு வந்தாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்கன்னா அதை கிளீன் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம சாங்கியும் ரேங்கியும் தான் காட்டுறாங்க. ஹீரோவை ஒரு ஆடிட்டோரியம் கூட்டிட்டு வந்து ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணி அவனுங்க கிளப் நேமை சும்மா மாசா சண்டே சூப்புன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு எதுவும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாங்களோ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு இந்த வடச்சட்டி வாயன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சாங் ஹீரோ கிட்ட அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்றான், இனிமேல் உன்னுடைய லைஃப் வந்து மாறப்போகுது, காசு பணம் துட்டு மணி தான் அப்படின்னு ஆக்சன் பண்ணிட்டு சொல்றான். இது 24 hours பேய் ஓட்டுற கிளப், நாங்க உன்னை ஒர்க்குக்கு கார்ல கூட்டிட்டு போய் விட்டுருவோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி ஒத்துக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க அதை சொல்லுங்க அப்படின்னும் போது அவனுங்க 3 லட்சம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி காசு அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு டீலுக்கும் ஒத்துக்கிறாங்க.
கொடுக்குறாங்க. அப்படியே கான்ட்ராக்ட் பேப்பர்ல நம்ம ஹீரோ கிட்ட சைன் கேட்டதுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். அடுத்த சீன்ல இந்த சீனியர் பொண்ணு ஹீரோவை பார்த்து கிளாஸ்க்கு தான் போறியா, நானும் வரேன்ற மாதிரி ஜாயின் ஆகிட்டா. ஹீரோ கிட்ட இந்த சீனியர் பொண்ணு ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும்ல, நானும் உன் கூட சேர்ந்து பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது இந்த சைடு ஹீரோயின் வந்துக்கிட்டு என்னுடைய பாங்க் பாலுக்கு தனியாக பண்ணாதான் பிடிக்கும், உன் கூடலாம் சேர மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓ எஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகுது. இதை சாங்கும் ராங்கும் பார்த்துட்டு சீனியர் பண்ண வச்சு ஹீரோவை கிளப்ல ஜாயின் பண்ண வச்சிடலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்து சீனியர் பொண்ணுடைய ஃப்ரெண்ட் நேம சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுக்கவும் அடர்ந்த காட்டுக்குள்ள சுத்தி மரத்துக்கு நடுவில் அந்த பொண்ணு கண்ணு மட்டும் ஓப்பன்ல செத்து கிடக்குறா. அந்த ப்ரொஃபஸர் வந்து இன்னைக்கும் அந்த பொண்ணு வரலையா, என்ன பொண்ணு அவா எங்க போயிருக்கிறா அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்கிறாரு. அடுத்தது கிளாஸ் முடியவும் ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிட போறாங்க. சாப்பிட்ற இடத்துல ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் சேர்ல உட்காந்து இருக்கிறா. சீனியர் பொண்ணு ஹீரோ பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்கார வரவும் ஹீரோவில் ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டஸ்டா இருந்துச்சு அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வந்து கோவப்பட்டு அப்படியே வெளியில வந்துட்டாங்க. இங்க ப்ரொஃபஸர் வந்து ஹீரோ கிட்ட உன்னுடைய ஃபேமிலி எங்க இருக்காங்க, உன்னுடைய அப்பா கிட்ட அடிக்கடி பேசுவியா அப்படின்னு ஹீரோவை தெரிஞ்ச ஒரு மாதிரியே பேசுறாரு. இங்க ஹீரோயின் கோபத்துல இருக்காங்க இல்லையா, சோ தனியா உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு பேய் வருது. அந்த பேய் ஹீரோயின் கிட்ட வந்து நீ இங்கேயா இருக்க, நானும் இந்த கேம்பஸ்ல என்னுடைய ஸ்வீட் ஹனியை தேடிட்டு இருக்கிறேன், கண்ணில் சிக்க மாட்டான் அப்படின்னும் போது அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் டல்லா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டு பேய் இன்னும் ப்ரொஃபஸரை கண்டுபிடிக்கல போல. அதுக்கு ஹீரோயின் இந்த பேய் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பாங்க் பால தான், பஸ்ல போறப்போ ஒரு பொண்ணு நான் இருந்த சீட்டை கேட்டதுக்கு இவன் தரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற சீட்ல உட்கார சொன்னான். ஆனா இப்போ இந்த சீனியர் பொண்ணுக்காக என்னை தள்ளி விட்டுட்டான் தெரியுமா, அவகிட்ட இவன் பேசும்போது மட்டும் நல்லா பல்ல இழிச்சு பேசுறான், சிரிச்சு பேசுறான், என்ன மட்டும் தான் இன்சல்ட் பண்ணி அனுப்பி விடுறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வரவும் ஸ்லிப் ஆகி கீழே விழ பாக்குறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவளை பிடிச்சிடுறான். ஹீரோயினை பார்த்து இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் இப்பதான் நான் உன்னுடைய கண்ணுக்கு தெரியறேனா, அதான் என்ன விட்டுட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டல அப்படின்ற மாதிரி கோவத்துல சொல்றாங்க. அடுத்ததா சாங்கோ ராங்கோ தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீனியர் பொண்ணுகிட்ட நீ வந்து எங்க கிளப்ல சேர்ந்துரு சரியா அப்படின்னு காலில் விழாத குறைய கெஞ்சி எப்படியோ கூப்பிட்டுறாங்க. குரூப்ல நிறைய பேர் இருந்தா தான் ரன் பண்ண முடியும். அதனாலதான் ப்ரொஃபஸர் ஒரு போட்டோவை பாக்குறான். அதுல இருக்கிறது ஹீரோ அப்புறம் ஹீரோடைய அம்மா அப்பா தான். ஸோ இவனுக்கும் ஹீரோடைய ஃபேமிலிக்கும் அப்படி என்ன தான் சம்பந்தம்னு தெரியல. ஸோ இப்படி இருக்க இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க சடனா ஹீரோயின் போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோ சடனா பயந்து எத்தனை தடவை நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன் கதவை தட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்னும் போது ஓ சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் பார்த்த போட்டோவை ஹீரோயினும் பாக்குறா. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உன்னுடைய அம்மா வந்து அழகா இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ஹீல்ஸை பார்த்துட்றா. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட சாரி சொல்றா. ஹீல்ஸ் எடுத்ததுக்கு இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருப்பான் இல்லையா, அது எதுக்குன்றது இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. அடுத்தது ஒரு அபார்ட்மெண்ட்ல நைட்டு தூங்க விடாம ஒரு சின்ன பையன் அல்ட்ரா சவுண்ட் கேட்டு டிஸ்டர்பா இருக்குது. பக்கத்து ரூம்ல உள்ளவர் அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அங்க சின்ன பையன் பேயா டேபிள் கடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே அவர் ஒரு ஓட்டமா ஓட மறுநாள் ரேங்கும் சாங்கும் ஒரு டப்பா காரை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கானுங்க. ரேங் சாங் கிட்ட ஒரு வழியா கார் அரேஞ்ச் பண்ணியாச்சுன்னு போது அதுக்கு சாங் வந்து இதெல்லாம் ஒரு காராடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதி அவ்வளவுதான் லைட்டா தான் மிதிச்சிருப்பான். அதுக்குள்ளே கார்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கலண்டு விழுந்துருது. இதை பார்த்து ரேங் வந்து சாங்க துரத்தவும் கரெக்டா அங்க ஹீரோ வந்துட்டான். அப்புறமா அப்படியே கார்ல போறாங்க. போகும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல சின்ன பையனுடைய பேயை பத்தி தான் ரேங்க் வந்து சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் அவங்க கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்க பார்க்ல வந்து விளையாட போயிட்டாங்க. அதே பார்க்ல ஒரு பொண்ணு கிட்ட அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா கூட்டிட்டு போறாங்க. பார்க்க ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோடைய அங்கிள் தான் காட்டுறாங்க. ஒரு லேடி கிட்ட போய் எனக்கு பவர்ஃபுல்லான பேயை விரட்டுறதுக்கு ஏதாவது மந்திரம் எழுதி கொடுங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த லேடி மந்திரவாதி அங்கிள் கிட்ட உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், பேய் நீ விரட்டுறது இல்லாம பேய் தான் ஒன்னெல்லாம் விரட்டிட்டு இருக்குதான், இதுல ஒரு வால் வேற வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியாமே, இப்போ ஒரு சின்ன பையன் நல்லா பேய் ஓட்டுறானாமே, அவன் பேரு கூட ஏதோ பாங் பாலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாதன்னு கூப்பிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ அங்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கிறான். அப்போ கபோர்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் வர்ற மாதிரி கேட்டு மெதுவா அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஹீரோயின் தான் இருக்கிறாங்க. நான் எப்படி உன்னை பயம் காட்டினேன் பாத்தியா அப்படின்னு போது ஹீரோ கபோர்டை மூடிட்டான். அடுத்தது ரூம் வெளியில சின்ன பையன் ஓடுற சவுண்ட் கேட்டு வெளியில வந்து அந்த பையனை பிடிச்சி இங்க பாரு இப்படிலாம் ஓடக்கூடாது எல்லாரும் தூங்குறாங்களா அப்படின்னும் போது அவன் பயந்து ஹீரோடைய கையை பிடிச்சி அப்படியே கடிச்சு வச்சுட்டு ஓடிடுறான். அப்பதான் அங்க இருந்த ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. கருப்பு உரம் லேசா வருது. அதை பார்த்துட்டு ஹீரோ வேகமா போய் அதை பஞ்ச் பண்ண போனா அங்க சாங் வந்துடுறான். ஹீரோ அடிக்க போன பஞ்ச சாங் அவனுடைய கையால தடுக்க சாங் வந்து மனசுக்குள்ள ஹீரோ பார்த்து சிங்கர்பேட்ட இருந்து கை பிராக்சர் ஆகாம தப்பிச்சு கடைசியில நீயே பிராக்சர் பண்ணிட்டியே அப்படின்னு நினைக்கும் போது அப்புறமா இங்க பேய பிடிக்காம போயிருக்கும் இல்லையா, சோ அதனால அப்படியே கார்ல கிளம்பிடுறாங்க. கார்ல இருந்து இறங்கினதும் ஹீரோ கிட்ட அந்த கிளப்போடைய ஃபார்மை சாங்கும் ராங்கும் காட்டுறாங்க. அதுல
சீனியர் பொண்ணு இருக்கிறதுனால ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக மெம்பர் ஆகிட்டான். ஸோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதுலலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ சீனியர் இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிட்ட தானே, ஸோ ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி கேட்குறா. அப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சின்ன பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு உடனே மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த சின்ன பையன் யாருக்கோ பயந்து தான் ஓட்டுறான், அதனால தான் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக சவுண்டு கேட்குது போல அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருக்கு பயந்து ஓட்டுறான் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அவனுடைய வளர்ப்பாப்பா தான் கொன்னுட்டான்ற மாதிரி சொல்ல, அடுத்தது அந்த பையன் அல்ற சவுண்ட் கேட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒளிஞ்சிருந்த அந்த பையனை அவனுடைய அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து பெல்ட்டால அடிக்கிறான். ஹீரோ வந்து தடுக்க ஹீரோக்கும் சேர்ந்து அடி விழுது. ஸோ அந்த ஸ்டெப் ஃபாதருக்கும் நம்ம ஹீரோக்கும் செம ஃபைட் ஓடுது. ஹீரோ அந்த பேய் பெல்ட்டில் கழுத்தை நெரிக்க ஹீரோயின் வந்து அவனை அடிச்சு எப்படியோ ஹீரோவை காப்பாத்துறாங்க. இப்போ தான் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா அந்த பையனுடைய ஸ்டெப் ஃபாதர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோஃபால படுத்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் ஆசையா அதுவும் மெதுவாக டிவியை போடுறான். அந்த சவுண்டு கேட்டு அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து இந்த சின்ன பையனை ரூம்ல போட்டு அடிச்சதுனால கடைசியில் அவன் செத்தே போயிட்டான். இதை பார்த்து அந்த பையனுடைய அம்மா வந்து ஸ்டெப் ஃபாதர் அடிக்க அவங்களுக்குள்ள சண்டை பெருசாகி அந்த பையனுடைய அம்மா ஸ்டெப் ஃபாதரை தள்ளி விட அவங்க அங்க இருந்த ஷோகேஸ்ல விழுந்து அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து கழுத்துலயே குத்தி இவனும் செத்து போயிட்டான். ஸோ இப்போதான் தெரியுது அந்த பையனுடைய அம்மா தான் அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்ல வந்து சோகமா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இது. ஸோ இப்படி ஃபைட்ல நம்ம ஹீரோவுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவனுடைய அம்மாவை காருக்குள்ள தள்ளி ஆக்சிடென்ட் பண்ண வச்சது, அதனால தான் அவனுடைய அம்மா இறந்திருப்பாங்கன்ற மாதிரி நினைச்சு இந்த ஸ்டெப் ஃபாதரை போட்டு அடி பொழக்கிறான். அதுலேயே அந்த ஃபாதர் பேய் வந்து காத்துல கரைஞ்சு போயிடுது. அப்புறமா அந்த பையனை அவனுடைய அம்மா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவனுடைய அம்மாவும் பையனை பார்த்ததுமே கட்டி தழுவி நான் உன்னை காப்பாத்தாம விட்டுட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சாரி கேட்குறாங்க. இதை பார்த்ததும் இங்க ஹீரோ சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பார்க்கறான். அவனுடைய அம்மா செத்ததுக்கு அப்புறம் ஏஞ்சல் மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு போயிருப்பாங்க. அவனும் போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதை நினைச்சு பார்க்க அங்க அந்த சின்ன பையனுடைய ஆவியும் காத்துல கரையுது. ஹீரோ எப்படி ஃபீல் பண்ண ஹீரோயின் பின்னாடி போயிட்டு இருக்கப்போ அங்கிள் ஹீரோவை பார்த்து கூப்பிட்டு நான் பேய் ஓட்டக்கூடாதுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லியும் நீ போயிருக்கல, நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க அம்மாவுடைய ஃபேஸ்ல நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நீயும் உங்க அப்பா மாதிரி பிடிவாதமா இருக்காத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ அம்மா எதுக்கு இதுல கொண்டு வரீங்க, நீங்க என்ன நல்லா சேவ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றான். அப்படியே அங்கிளும் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நைட் தூக்கத்துல சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் வருது. பார்க்ல இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாதப்போ இவனை யாருமே விளையாட்டுக்கும் சேர்க்கல, நீ பேய் உன்கிட்ட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி மண்ணள்ளி நம்ம ஹீரோ மேல போட்டாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நான் பேய் கிடையாது, அங்க ஊஞ்சல் ஆட்டுறது தான் பேய்ன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி சின்ன பேய் பசங்க அந்த ஊஞ்சல் ஆட்டுறாங்க. ஊஞ்சல் தன்னால ஆட்டுறதை பார்த்து பசங்க பயந்து ஓட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட 3 பேய் ஹீரோ பயம் காட்ட, ஆனா அவன் சின்ன பையன் இல்லையா, ஸோ சாரி என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அழுகிறான். இதை நினைச்சு தூக்கத்திலையும் இப்பவும் அழ ஹீரோயின் அவனுடைய பக்கத்துல உட்காந்து கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.